வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பது அபினேஷ் ஜான்சன், செய்தியாசிரியர் MD லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீர தப்பியோட்டம், கைது செய்ய சென்றபோது சம்பவம். இஷாரா செவ்வந்தி தென்மாகாண கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என பரபரப்பு தகவல். அல் ஜசீரா நேர்காணலின் எதிரொலி, ரணிலின் குடியுரிமையை பறிக்குமாறு கோரிக்கை. போலீஸ் உத்தியோகத்தருக்கு 10 லட்சம் ரூபாய், தகவல் வழங்குபவர்களுக்கு 7,50,000 ரூபாய். இலங்கையர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. தேசபந்து தென்னக்கோனின் தலைமறைவு, அரசாங்கத்தின் மீது ஏற்பட்டுள்ள சந்தேகம். 8 மாணவிகளை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய ஆசிரியர் அதிரடியாக கைது. உள்நாட்டு செய்திகள். கிரிபத்கொட பகுதியில் அரசாங்கத்திற்கு சொந்தமான நிலத்திற்கு போலி பத்திரங்களை தயாரித்து விற்பனை செய்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீரவை கைது செய்ய கலனியில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்றபோது அவர் தனது வீட்டை விட்டு தப்பியோடியதாக மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். குற்றப்புலனாய்வு துறையின் சிறப்பு அதிகாரிகள் குழு ஒன்று பிரசன்ன ரணவீரவை கைது செய்ய சென்றிருந்தது. அந்த நேரத்தில் பிரசன்ன ரணவீரவின் மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் வீட்டில் இருந்ததாகவும் குற்றப்புலனாய்வு துறையினர் அவர் மனைவியிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்ததாகவும் பின்னர் ரணவீரவின் சாரதியிடம் இருந்து வாக்குமூலம் பதிவு செய்ததாகவும் கூறப்படுகிறது. அரசாங்கத்திற்கு சொந்தமான காணிக்கு போலியான பத்திரங்கள் தயாரித்து விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கலனி பிராந்திய போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை இந்த குற்றச்சாட்டின் கீழ் முன்னதாக கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா உள்ளிட்ட 7 பேர் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே குறித்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீர, கலனி பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர், முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர், சட்டத்தரணி ஒருவர் ஆகியோரை கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் தற்போது தீவிரமாக முன்னெடுத்துள்ளனர். மிக விரைவில் மேற்குறித்த தரப்பினர் கைது செய்யப்படுவார்கள் என்றும் அறிய கிடைத்துள்ளது. கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தில் பாதாள உலக கும்பல் தலைவர் கணேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு மூளையாக செயல்பட்டதாக கருதப்படும் இளம் பெண் இஷாரா செவ்வந்தி கடல் வழியாக படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என்று அது தொடர்பில் விசாரணை நடத்தும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் மறைந்திருப்பதாக நம்பப்படும் சுமார் 200 இடங்களில் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போதிலும் செவ்வந்தி தொடர்பில் எந்த தகவலும் கண்டுபிடிக்க முடியவில்லை என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இஷாரா செவ்வந்தி தனது கையடக்க தொலைபேசியை பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டதால் அவரை பற்றிய எந்த தடயமும் கிடைக்கவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். கணேமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட 2 நாட்களின் பின்னர் களுத்துறை பகுதியில் உள்ள தங்க நகை கடைக்கு சென்ற இஷாரா செவ்வந்தி சுமார் 500,000 ரூபாய் மதிப்புள்ள நகைகளை எடுத்துச் சென்றதாக தெரிய வந்தது. ஆனால் அவரை பற்றிய குறிப்பிடத்தக்க தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை. சந்தேக நபர் தென்மாகாண கடற்கரை வழியாக படகு மூலம் நாட்டை விட்டு தப்பிச் சென்றிருக்கலாம் என்ற பலத்த சந்தேகம் தற்போது எழுந்துள்ளதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை பாராளுமன்றில் சமர்ப்பித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் குடியுரிமையை ரத்து செய்து அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும் என முன்னிலை சோசியலிச கட்சி தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு ஊடகங்களுடனான கலந்துரையாடலில் ரணில் விக்ரமசிங்க கூறிய விடயங்கள் தொடர்பில் we can never get a clear answer of what's going on. It's like what Marvin Nuttapatu said about Sri Lankan cricket. You know, bunch of muppets headed by a joker. No, I must say one thing. There's no details. A lot of commissions, a lot of reports. Where are the details? I'm sorry I couldn't do much, but my duty, I had a limited mandate. I was made president.
with agreement of the parties that we handle the economic issues. ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே முன்னிலை சோசியலிச கட்சியின் பிரச்சார செயலாளர் துமிந்த நாகமுவ இதனை கூறியுள்ளார். ஜனாதிபதியினால் குறித்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டதாகவும் அவ்வாறானால் அப்போதைய ஜனாதிபதி எதற்காக அதன் அறிக்கையை பாராளுமன்றில் சமர்ப்பிக்கவில்லை எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் பயணத்தை பாதுகாப்பதற்காகவே அவர் அவ்வாறு செய்தார் எனவும் முன்னிலை சோசியலிச கட்சியின் பிரச்சார செயலாளர் துமிந்த நாகமுவ குற்றஞ்சாட்டியுள்ளார். இந்த அரசாங்கம் அந்த பணியை நிறைவேற்றுமா என்பதை பார்க்க ஆவலுடன் காத்திருப்பதாக அவர் கூறியுள்ளார். சட்டவிரோத செயல்கள் தொடர்பில் தகவல் வழங்குவோருக்கான வெகுமதிகள் அதிகரிப்பு குறித்து போலீஸ் தலைமையகம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் துப்பாக்கிகளை தம் வசம் வைத்திருப்பவர்கள் தொடர்பில் தகவல்களை வழங்குபவர்களுக்கான வெகுமதிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இதன்படி T56 ரக துப்பாக்கியை தம் வசம் வைத்திருக்கும் சந்தேக நபரை கைது செய்யும் போலீஸ் உத்தியோகத்தருக்கு 10 லட்சம் ரூபாவும், தகவல் வழங்குபவர்கள் 7,50,000 ரூபாவும் வழங்கப்படவுள்ளது. அத்துடன் பிஸ்டல் ஒன்றுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டால் போலீசாருக்கு 4 லட்சம் ரூபாவும், தகவல் வழங்குனருக்கு 3,50,000 ரூபாவும் வழங்கப்படவுள்ளது. சந்தேக நபரின்றி துப்பாக்கி மாத்திரம் மீட்கப்பட்டால் போலீசாருக்கு 7,50,000 ரூபாவும், தகவல் வழங்கும் நபருக்கு 5 லட்சம் ரூபாவும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கைக்குண்டுடன் சந்தேக நபர் ஒருவர் கைதானால் போலீசாருக்கு 50,000 ரூபாவும், தகவல் வழங்குனருக்கு 30,000 ரூபாவும் வழங்கப்படும் என போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல், மத்திய வங்கியின் பிணை முறி மோசடி மற்றும் கடந்த அரசாங்கத்தில் இருந்த அமைச்சர்களுக்கு எதிரான பண மோசடி தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்கும் நோக்குடன் ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் முன்னாள் போலீஸ் மா அதிபரை கைது செய்ய முடியாத பரிதாப நிலையில் உள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் வைத்தியர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்திருந்த வைத்தியர் சமல் சஞ்சீவா ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்த அவர், முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் விடயத்தில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு பொதுமக்களிடையே பெரும் குழப்பத்தை விளைவித்துள்ளது. பதில் போலீஸ் மா அதிபர் என்பவர் இந்நாட்டின் சாதாரண பிரஜை ஒருவர் அல்ல. எனினும் அரசாங்கம் அவர் தொடர்பான தகவலை அறிந்து கொள்ளவோ அவரை கைது செய்வதற்கோ முடியாத நிலையில் உள்ளது. மேலும் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது கடவுச்சீட்டு, விசா உள்ளிட்ட பல சர்ச்சைக்குரிய பிரச்சனைகள் நிலவி வந்தன. ஆயினும் ஆளும் கட்சியோ எதிர்கட்சியோ அவை தொடர்பில் கவனம் செலுத்துவதாக தெரியவில்லை. அரசாங்கம் வழமை போல குற்றவாளிகளை பாதுகாத்து ஆட்சிக்கு இடையூறு ஏற்படும் போது குற்றவாளிகளை ஒழிக்கும் செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடாது. ஆகையால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னாள் போலீஸ் மா அதிபரை கைது செய்வதில் ஏற்பட்டுள்ள தாமதம் தொடர்பில் விளக்கம் அளிக்குமாறு முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்ய உள்ளோம். குறித்த முறைப்பாடு தற்போதைய பிரதி போலீஸ் மா அதிபரிடம் கையளிக்கப்பட உள்ளது. தேசபந்து தென்னகோனின் தலைமறைவு அரசாங்கத்தின் நிலைப்பாடு சட்ட ஒழுங்குமுறை மற்றும் இந்நாட்டு பாதுகாப்பு துறை மீதான சந்தேகத்தை வலுப்படுத்தும் வகையில் உள்ளது. ஆகையால் இவ்வாறான கெடுபிடியிலிருந்து தற்போதைய அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்காக குறைந்தபட்சம் நீதிமன்றத்தில் வந்து முன்னிலையாகுமாறு முன்னாள் போலீஸ் மா அதிபரிடம் கோரிக்கை விடுக்கிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். குற்றம் நடந்தது என்ன? நாட்டில் பல்வேறு விதமான குற்றச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அதன் அடிப்படையில் பொலன்னறுவை திம்புலாகல கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலை ஒன்றில் கல்வி பயிலும் 8 மாணவிகளை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திம்புலாகல கல்வி வலயத்தின் அரலகங்வில கல்வி பிரிவில் உள்ள பாடசாலையில் 10ஆம் தரத்தில் கல்வி கற்கும் 8 மாணவிகள் பல சந்தர்ப்பங்களில் கணித பாட ஆசிரியரால்
பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக பெற்றோர்கள் அரலகங்வில போலீசில் முறைப்பாடு செய்துள்ளனர். கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் கணித பாட ஆசிரியர் ஒருவரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட கணித ஆசிரியர் பொலன்னறுவை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அரலகங்வில மகளிர் போலீஸ் பணியகம் உட்பட போலீஸ் அதிகாரிகள் குழு மேற்கொண்டு வருகின்றனர். ரத்தினபுரி எலப்பாத அலுபத்கல பகுதியில் மூத்த சகோதரன் தனது இளைய சகோதரனை கூரிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று இரவு நடந்துள்ளது. அலுபத்கல உடனிரியல்ல பகுதியை சேர்ந்த 23 வயதுடைய இளைஞன் ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவரின் மூத்த சகோதரனுடன் ஏற்பட்ட வாக்குவாதம் தீவிரமடைந்ததால் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டதன் காரணமாக இந்த மரணம் நிகழ்ந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. எனினும் இந்த கொலையை செய்த சந்தேக நபரான மூத்த சகோதரன் மனநல நோய்க்கு சிகிச்சை பெற்று வருவதாக அவரது தாய் தெரிவித்துள்ளார். சம்பவத்தை தொடர்ந்து சந்தேக நபர் அப்பகுதியிலிருந்து தப்பிச் சென்றுள்ளார். கிரிபத்கொட பகுதியில் உள்ள இரவு விடுதியின் மீது இன்று அதிகாலை ஒரு குழுவினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். வாள்கள் மற்றும் பொல்லுகளை ஏந்திய 7 பேர் கொண்ட குழு ஒன்று இந்த விடுதியின் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் அங்கு பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு கேமராக்களையும் உடைத்து விடுதியில் உள்ள பொருட்களை எடுத்துச் சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதல் நடத்திய சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தெஹியோ விட்ட மயானத்திற்கு எதிரே உள்ள உணவகத்தின் வாகனம் நிறுத்தும் இடத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போலி இலக்க தகடுகளை கொண்ட ஜீப் ரக சொகுசு வாகனம் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளதுடன் உணவகத்தின் உரிமையாளர் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சீதாவாக்கை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது குறித்த வாகனம் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ராஜகிரிய ஒபேசேகரபுரவில் 22 வயது இளைஞர் ஒருவர் ஹெராயின், துப்பாக்கி மற்றும் 4 தோட்டாக்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று நடத்தப்பட்ட சோதனையின் போது அந்த இளைஞரிடம் 102 கிராம் ஹெரோயின் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இலங்கை அடைந்துள்ள குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்திற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை வாழ்த்துவதாக சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக பணிப்பாளர் கிறிஸ்டலினா கியோகியேவா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் காணொலி தொழில்நுட்பம் மூலம் இடம்பெற்ற சந்திப்பு குறித்து தமது எக்ஸ் கணக்கில் பதிவிட்டு இதனை அவர் கூறியுள்ளார். முதலீட்டை ஈர்த்து வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதன் அவசியம் குறித்து ஜனாதிபதியுடன் கலந்துரையாடியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் வழிகாட்டுதலின் கீழ் தொடர்ச்சியான சீர்திருத்தங்களின் முக்கியத்துவம் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக பணிப்பாளர் தனது எக்ஸ் கணக்கில் மேலும் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் கடந்த 2017 ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் திகதி ஆரம்பித்த தொடர் கவன ஈர்ப்பு போராட்டமானது இன்று வரை தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 8 வருடங்களுக்கு மேலாக நீதி கோரி போராட்டம் மேற்கொண்டு வரும் முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை இன்றைய தினம் முன்னெடுத்தனர். குறித்த போராட்டமானது இன்று காலை 10:30 மணியளவில் முல்லைத்தீவு கோத்தாபய கடற்படை முகாமிற்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டு வட்டுவாகல் பாலம் ஊடாக பேரணியாக சென்று வட்டுவாகல் பகுதியில் இறுதியாக கையளிக்கப்பட்ட இடத்திற்கு முன்பாக வரை சென்று போராட்டம் நிறைவடைந்திருந்தது. போராட்டத்தின் போது சர்வதேசமே பதில் சொல், சர்வதேசமே எமக்கான தீர்வு என்ன, பிள்ளைகளை தினம் தேடிக்கொண்டே நீதியின்றி இறந்து கொண்டிருக்கிறோம், கொக்கு தொடுவாய் மனித புதை
புலி விடயத்தை மூடி மறைக்க வேண்டாம். எமக்கு உண்மையும் நீதியும் வேண்டும். தமிழரை கடத்தாதே, இனவழிப்பு செய்யாதே. உங்கள் சிறை கூடம் எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன கல்வி கூடமா? எமது நாட்டில் நாம் வாழ உரிமை இல்லையா? உலகமெல்லாம் பெண்கள் உரிமை பேசும் இந்நாளிலும் தெருவில் கிடந்து அள வைத்திருக்கிறது அரசு போன்ற பல்வேறு கோஷங்களையும் எழுப்பி பதாகைகளை தாங்கியவாறு போராட்டத்தை மேற்கொண்டிருந்தனர். குறித்த போராட்டத்தின் போது வட்டுவாகல் விகாரைக்கு செல்லும் வழியில் அதிகளவான போலீசார் கடமையில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகள். உலக போர் அச்சுறுத்தல் காரணமாக உலகின் அணு ஆயுத சேமிப்பின் அளவு பல நாடுகளில் சத்தமின்றி அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உத்தியோகபூர்வமாக கடந்த 40 ஆண்டுகளில் சீனா, பாகிஸ்தான், இந்தியா, இஸ்ரேல் மற்றும் வடகொரியா ஆகிய 5 நாடுகளும் அணு ஆயுத குவிப்பில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் 2024 அமெரிக்காவின் FAS எனப்படும் அமெரிக்க விஞ்ஞானிகள் கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் உலக அளவில் இன்னும் 3 நாடுகள் சத்தமின்றி அதிக எண்ணிக்கையிலான அணு ஆயுதங்களை குவித்து வருவதாக எச்சரித்துள்ளது. அத்தோடு சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் அவர்களின் அணு ஆயுத தளங்களில் புதிய கட்டுமானங்களை எழுப்புவதாக தகவல் கசிந்துள்ளது. மேலும் ரகசிய பகுதி ஒன்றில் அணுசக்தி சோதனை திட்டங்களை மீண்டும் ஆரம்பிக்க போவதாக அமெரிக்க அரசாங்கம் கடந்த மாதம் அறிவித்துள்ளது. FAS அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் 9 நாடுகளிடம் மொத்தம் 12,121 அணு ஆயுதங்கள் இருப்பதாக உறுதி செய்துள்ள நிலையில் ரஷ்யா பல நூறு எண்ணிக்கைகளால் அமெரிக்காவை முந்தியுள்ளது. இந்த இரு நாடுகளும் மொத்தமுள்ள அணு ஆயுதங்களில் 88% தங்கள் கைவசம் வைத்துள்ளது. ரஷ்யாவிடம் 5,580 அணுகுண்டுகளும் அமெரிக்காவிடம் 5,044 எண்ணிக்கையும் உள்ள நிலையில் எஞ்சிய 1,500 அணுகுண்டுகளை சீனா, பிரான்ஸ், இந்தியா, இஸ்ரேல், வடகொரியா, பாகிஸ்தான் மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகள் கைவசம் வைத்துள்ளன. இதனிடையே தனது நிபந்தனைகளை ஏற்க மறுத்த உக்ரைன் ஜனாதிபதியை மிரட்டி வெள்ளை மாளிகையில் இருந்து வெளியேற்றிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பால் மீண்டும் உலக போர் அச்சுறுத்தல் வெடித்துள்ளது. இது மாத்திரமின்றி தங்கள் மீது விதிக்கப்பட்ட 20% வரிகளுக்கு எதிராக கொந்தளித்துள்ள சீனா வர்த்தக போர் அல்லது எந்த வகையான போருக்கும் சீனா தயார் என அறிவித்துள்ளது. அத்தோடு ஒரு பெரிய போர் வெடித்தால் ரஷ்யாவை தோற்கடிக்கும் திறன் தங்களிடம் இருப்பதாக ஐரோப்பிய தலைவர்கள் பகிரங்கமாக அறிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் அமெரிக்கா, ரஷ்யா, பிரித்தானியா மற்றும் பிரான்சின் 2100 அணுகுண்டுகள் தயார் நிலையில் உள்ளன என்றும் சில நிமிடங்களில் அதனை பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் என்றும் நிபுணர்கள் கண்டறிந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் ரஷ்யா போரில் அமைதி ஏற்படுத்துவது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இதில் உக்ரைனை சமாளிப்பது கடினம் என்றும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அமைதியை விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார். உக்ரைன் கிடைக்கும் வாய்ப்பில் வேலையை முடிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அத்துடன் அவர்கள் உக்ரைனை தொடர்ந்து தாக்குகிறார்கள். இந்த விடயத்தில் உக்ரைனை சமாளிப்பது எனக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. ரஷ்யாவிடம் அனைத்து வாய்ப்புகளும் உள்ளன. அவர்களிடம் சிறப்பான நிலைமை இருந்த போதிலும் அவர்களை சமாளிப்பது சுலபமாக இருக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். இதே நேரம் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் காலத்தில் அமெரிக்காவிற்கு சென்ற ஆயிரக்கணக்கான உக்ரைனியர்களுக்கு வழங்கப்பட்ட விசாக்களை ரத்து செய்வது குறித்து ஆராய்ந்து வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உக்ரைனியர்களுக்கு வழங்கப்பட்ட விசாக்களை ரத்து செய்வது குறித்து ஆராயப்படுகின்றதா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே ட்ரம்ப் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த ட்ரம்ப் இது குறித்து நான் ஆராய்கின்றேன். நாங்கள் யாரையும் காயப்படுத்த விரும்பவில்லை. நிச்சயமாக அவர்களை காயப்படுத்த விரும்பவில்லை என குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் உக்ரைனை சேர்ந்தவர்களுக்கு விசா வழங்கியது குறித்து இரு வேறுபட்ட கருத்துக்கள் உள்ளன. நான் விரைவில் இது குறித்து முடிவெடுப்பேன் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதேவேளை முன்னதாக உக்ரைனை சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்ட விசாக்களை ரத்து செய்யும் நடவடிக்கைகளை அடுத்த மாதம் நடைமுறைப்படுத்த உள்ளதாக வெளியான தகவல்கள் தவறானவை. இது குறித்து எந்த தீர்மானம்
தீர்மானத்தையும் எடுக்கவில்லை என வெள்ளை மாளிகையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார். ஜோ பைடனின் ஆட்சி காலத்தில் தற்காலிக பாதுகாப்பு அந்தஸ்து மற்றும் உக்ரைனிற்காக ஒன்றிணைதல் திட்டங்களின் கீழ் 200,000க்கும் அதிகமான உக்ரைனியர்களுக்கு அமெரிக்கா செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதும் உக்ரைனிற்காக ஐக்கியப்படும் திட்டத்தை ட்ரம்ப் இடைநிறுத்தியிருந்தார். இதேவேளை ஜோ பைடன் பதவியிலிருந்து வெளியேறுவதற்கு 10 நாட்களுக்கு முன்னர் தற்காலிக பாதுகாப்பு அந்தஸ்து விசாக்களை 2026 வரை நீடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையின் முதல் நிலை முதற்தர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.